புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது 3-4 பாதங்கள் மட்டுமே துளாராசியில் இருக்கிறதுனால 2 வயது வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, 2 + 18 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். இப்போ ராகு தசையில் இருக்கிறீங்க, படிக்கிற காலகட்டத்தில் இந்த 2025 4 கிரக பயிற்சிகள். 2025 அப்படிங்கிறது பொதுவாக எப்படி இருக்கும், 4 கிரக பயிற்சிகள் வேறு இருக்குது. ஒரு கிரக பயிற்சி, 2 கிரக பயிற்சினா கூட பரவாயில்ல. இது 4 கிரகங்களும் பயிற்சி ஆகுது இந்த வருடத்தில் அப்படின்னாக்கா நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். படிப்பில் நிறைய தடைகள், ஏன்னா அஷ்டம சனியும் கிடையாது, 7 சனியும் கிடையாது. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், ரொம்ப தசை பாதிக்கப்பட்டிருக்கு, அவயோக தசையாக இருக்குது இந்த ராகு தசைனா படிக்கிற காலகட்டத்தில் ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா ராசிக்கு 6ல் சனி பகவான் அமர்றது நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். பெரிய ஒரு மாற்றங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் 6ஆம் இடத்துல மறையலாமா, பாவ கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. இப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே வெற்றின்னு சொல்லலாம். படிப்பில் வெற்றி, நீங்கள் நினைக்கிறது ஜெயிக்க முடியும், லவ் சம்மந்தப்பட்டதில் சக்ஸஸ் பண்ணலாம். இது எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். படிக்கிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் 20 வயதுக்கு மேலே 36 வயது வரைக்கும் குரு தசை. குரு தசை அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கோ இந்த ராசிக்கோ நன்மை செய்யாது. இப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல் 10 வருடங்கள் கெடு பலன்களை கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் நல்ல பலன்களை எடுத்துக்கலாம். அப்போ முதல் 10 வருடங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடுமையான கெடு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் தசாபுத்தி ரீதியாக. அதுலேயும் குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 2024 ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்ததுனால பொருளாதார தடையை ஒரு சில பேர் கொடுத்துருக்கும். வேலை வாய்ப்பில் ஒரு சில மந்தநிலை கொடுத்துருக்கும். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட இந்த குரு பகவான் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கும் தசாபுத்தி ரீதியாக. இப்போ வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ப்ராப்ளமாக, இந்த ஆண்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார பிரச்சனை இருக்கா, அந்த பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் பெரிய நன்மைகளை தரல. 6ஆம் இடத்துக்கு மறையும் போது நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி ஆகுது அப்படின்னாக்கா 3 மாதங்களுக்கு முன்னாடி அந்த வைப்ரேஷனை நமக்கு கொடுக்கும். இப்போ மார்ச் 29, 2025 திருக்கணித முறைப்படி சனி பயிற்சி நடக்குது. இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடியே 3 மாதம் நம்ம கழிச்சிட்டோம்னாக்கா ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு சனி பகவானுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். ராகு கேதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 5ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வந்தாலும் ராசிக்கு தான். இதே லக்னமாக இருந்தால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது இல்லாத குழந்தைகள் வழியில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். நீங்கள் இந்த லக்னம் இல்லை வேறு லக்னமாக இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ராகு பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் தொழில் மாற்றம் செய்வீங்க, வேலையில் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும் இந்த கேது பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு பார்வை கிடைக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக தசையாக இருந்தாலும் இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. மனசார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, திருமணத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் உங்கள் ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, குருபலம் இல்லை அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ குருபலம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் திருமணத்துக்கு.
திருமணம் சார்ந்து பிரச்சனைகள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையெல்லாம் பிறக்கும். மன அழுத்தம் இருக்காது, மன சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது, சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை எதனா இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும், கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். 6ஆம் இடத்துக்கு பாவகிரகம் இருக்கிறதுனால கடனை கொடுக்கும். அது வந்து சுப கடன்களாக மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லைனா கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். 30 வயசுக்கு மேலே ஒரு 6 வருடத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா துளாராசியில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் தான் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் இந்த நேரங்களில் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பாத்தியம், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உண்டு. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகலைன்னு வச்சுக்கலாம், 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். இது வரைக்கும் திருமண தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் விலகும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள், குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் இந்த 2025 அப்படிங்கிறது இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறதும், உங்களுக்கு குருவுடைய பயிற்சி ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர். இப்போ 6ஆம் இடத்துல மறையிறதுனால சுப கடன்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். ஏற்கனவே கடன் இருக்குன்னா அந்த கடனை வந்து கடன் வாங்கி தான் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். பெரிய கடன்கள் வந்து தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு தொழில் மாற்றத்தை இந்த நேரங்களில் கொடுக்கும். ஏன்னா ஒரு இடத்த மாற்றுவீங்க, ஒரு தொழிலை வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பண்ணணும்னு ஏதோ ஒரு மாற்றங்களை 2025 பார்ப்பீங்க. துளாராசிக்காரர்கள் சனி தசையில் வந்து பெரும்பாலும் வந்து உங்கள் லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் இந்த சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துல மறையிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மறைஞ்சாலும் நிறைந்த தனலாபங்களை கொடுக்கும் இந்த சனி பகவான், நிறைய பொருளாதாரத்தை கொடுக்கும். நிறைய கெடுபலன்களை சனி தசை மூலமாக நீங்கள் அனுபவிக்கிறீங்களா, அந்த சனி தசை மூலமாக ஒரு நல்ல ஒரு பலன்களை 2025 அனுபவிக்கலாம். ஏன்னா குருவுடைய பார்வையை ராசிக்கு இருக்குது. அதுவும் இல்லாத உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல, இந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷன் கிடைக்கும். இடமாற்றங்கள் கேட்டிருப்பீங்க, இடமாற்றங்கள் தடையாகவே இருந்திருக்கும் இது வரைக்கும், அந்த தடைகள்லாம் இந்த நேரங்களில் இருக்காது. இந்த வருடத்தில் தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. தொழில் மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தது, உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்தது, அது மூலிமா உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அவயோக லக்னமாக இருந்தால் மட்டுமே உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. சனி பகவானுக்கு யோக லக்னமாக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அந்த தொழிலை இந்த காலகட்டங்களை மாற்றிக்கலாம். 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் ராசிக்கு விரையாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி கூட உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். நிறைய செலவினங்கள் இந்த டைமில் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும், இல்லைனா ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும். என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி அதுக்கு வந்து கொஞ்சமாவது நீங்கள் கடன் வாங்குவீங்க இந்த டைமில். உங்கள் கையில் இருக்கிற காசு பத்தாமல் சுப கடன்களாக, அது அதிகமாக சுப கடன்களாக தான் அமையும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், புதன் அப்படிங்கிறது சொத்து பத்து சேர்க்கை, அதாவது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். இந்த நேரங்களில் தாய் தப்பு மூலிமா ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகள் விலகும். கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி இருக்கா, அந்த நோய் நொடி தீரும். புதன் தசை என்ன மாதிரியான நல்ல பலன்கள் இருக்கோ அத்தனை நல்ல பலன்களும் உங்களுக்கு 2025 கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது அந்தளவுக்கு நல்லது இல்லை. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது, பகை கிரக வீட்டில் இருக்கிறது, பார்வை மட்டுமே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய 7 வருடம் இருக்கு இல்லையா, அந்த புதன் தசையில் கொஞ்சம் கடுமையான கெடுபலன்களை கொடுக்கும். அதுவும் உடல்நலம் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு கொடுக்கும், நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். மருத்துவ செலவுகள் அந்த காலகட்டங்களில் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 5ஆம் இடத்துக்கு வந்து ராகு பகவான் வர்றதுனால பசங்க மூலிமா ஒரு சின்ன மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வாரிசுகள் மூலிமா தொழிலில் கொஞ்சம் ஒரு இடமாற்றங்கள், தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் இடமாற்றத்தை பண்ணுவீங்க, அப்படி இல்லைனாக்கா தொழில் மாற்றத்தை பண்ணுவீங்க. தொழிலில் வந்து சின்ன சேஞ்சஸ் இந்த நேரங்களில் உண்டு இந்த கேது பகவானால். ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓரளவுக்கு மாற்றங்களை பார்க்கலாம். தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலே வெற்றி, நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனை தீரும். உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனை இருக்கா, அந்த நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். அதாவது 65 வயசுக்கு மேலே 72 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 72 வயசுக்கு மேலே 79 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள்
கேது தசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது உங்களுக்கு சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார், சுப செலவுகளை அதிகமாக கொடுப்பார். நிறைய வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். அதன் மூலிமா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, அப்படி இல்லைனாக்கா சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த நேரங்களில் ராகுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வர்றதுனால இந்த 2025 பசங்களுடைய வளர்ச்சி, அதாவது வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்குது, இல்லை சனி பயிற்சியும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக பார்க்கலாம். 79 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை அப்படிங்கிறது யோக தசையாக இருந்தாலும் அவயோக தசையாக இருந்தாலும் உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவங்களுக்கு யோகமான டைம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கும். வேறு எந்த தசையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சரி, யோக டைம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கும். அதனால உங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த டைம் அப்படிங்கிறது நல்ல டைம் சொல்லலாம். உங்களுக்கு உடல் நலத்தை கண்டிப்பாக பாதிக்கும் இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள். உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கிரதசை மனசை பாதிக்கும். பின்னாடி அதாவது வயதான காலகட்டத்தில் வர சுக்கிரதசை அப்படிங்கிறது உடல் நலத்தை பாதிக்கும். அதனால் சுக்கிரதசையை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. நல்ல ஒரு மேன்மை உண்டு இந்த காலகட்டங்களில். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக 2025 அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். நன்றி.